கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். தியான நாட்கள் 21வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நேற்றைய தினத்தில் 2 நாட்களும் ஒரு பெண்மணியை குறித்ததான காரியம், ஒரு பாவியான பெண்மணி செயலும் அது எதோட ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் 2 நாட்கள் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அடுத்த ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 26 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அவருடைய சீஷர்கள் எதை பார்க்கிறாங்க? யாருடைய சீஷர்? ஆண்டவரை பின்பற்றினவர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள், பல விதங்களில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் இவர்தான் அழைத்தார், நிறைய கற்றுக் கொடுத்தார், நல்லதை கற்றுக் கொடுத்தார், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், எப்படி யோசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படி இருந்தோம். கூட இருந்தவர்களின் நிலை பாருங்கள், அவருடைய சீஷர்கள். ஆனால் இந்த இடத்துல சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சிந்தனை வந்தது, எல்லாருக்கும் வந்திருக்கலாம். ஆனால் ஒருவன் தான் இதை குறித்து வெளிப்படையாய் பேசுகிறதை பார்க்கிறோம். மார்க் 14:5 பாருங்க. அவர்கள் எல்லாருமே முறுமுறுத்திருக்காங்க. ஒரு நல்ல தெய்வத்தோடு இருந்து கொண்டு அவருடைய முறுமுறுக்கும் செயல், முறுமுறுப்பு உண்டாயிருக்கு. அப்ப எல்லாருமே ஒத்து போயிருக்காங்க. தப்பான ஒரு காரியத்திற்கு அந்த பெண்ணு செய்தது தப்பு இல்லை. அவள் உள்ளம், அவளுக்கு வேதனை அவளுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவர்கள் அதை சரியா புரிஞ்சிக்கல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த பெண் செய்யும் போது, அந்த தைலத்தை உடைத்து சிரசில் ஊற்றும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல, அமைதியா இருக்கிறாள். ஏற்கனவே சொன்னேன், அவள் செய்தது அவளுக்கு சரியா புரியல. ஆனால் அவள் செய்த உள்நோக்கம் ஆண்டவர் அறிந்தார். அதனால் அமைதியா இருந்தார். ஆனா சீஷர்களுக்கும் அதை பற்றி புரியல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வெசனம் அடையிறாங்க. மனசுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன அந்த பெண் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 10:14 ஒரு வார்த்தை இருக்கு. இதற்கு முன்பு நாம் தியானித்து இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க ஆண்டோடைய அன்பை பெற அவரை தொடுறதுக்கு வர்றாங்க. அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவங்க வர்றாங்க. இந்த சீஷர்கள் தான் அவர்களை பார்த்து அதட்டுறாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, இந்த தம் கூட இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஞானமில்லாத பண்றாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு விசனம். ஆண்டவருக்கு ஏற்பட்ட அந்த விசனம் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக வந்தது. ஆனா இவங்களுக்கு விசனம் அடைந்தார்கள்னு இது நியாயமே இல்லை. இவங்க விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரியம். என்ன சொல்றாங்க? வீண் செலவு என்னத்திற்கு. அதான் இவ்வளவோ வீண் செலவு பண்றாங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு நல்ல காரியம், ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுவது போல இந்த பெண்மணி வாசனையுள்ள தைலத்தை அந்த ஆண்டவர் மேல ஊற்றி அதை செய்யும் போது இது இவங்களுக்கு அது வீண் செலவா தெரிகிறது. சந்தோஷப்பட்டிருக்கணும், ஏதோ நல்லது பண்ற அந்த பெண்மணி.
சந்தோஷப்பட்டிருக்கணும். ஏம்மா இதை பண்றேன்னு கேட்டிருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஒருவன் வாய் திறந்து பேசுறான், மற்றவங்களுக்கு சம்மதிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பாருங்க. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். உயர்ந்த விலை. அப்ப அவங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் சிரசில் ஊற்றப்பட்ட இந்த தைலத்தின் மதிப்பு உயர்ந்த விலை உள்ளது. இந்த இடத்துல உயர்ந்த விலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் யோவான் சுவிசேஷம் 12:4-6 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கோம். எவ்வளவு தெரியுமா? 300 தினாரி, அதாவது 300 ரோம நாணய மதிப்புக்கு 300. அங்க என்ன சொல்றாங்க? 300 பணத்துக்கு விற்கலாமே அப்படின்னு. ரோம நாணயம், அது வெள்ளியால் ஆனது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அங்க நீங்க பார்க்கும்போது ஒரு 3-4 தருணத்தில் வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல பேசும்போது சொல்றார், ஒரு நாள் கூலி, உனக்கு ஒரு நாள் கூலி கொடுக்குறேன். அப்போ ஒரு நாள் கூலி என்பது என்ன? ஒரு வெள்ளி நாணயம், தினாரின்னு வாங்க, ரோம நாணயத்தை. ஒரு வெள்ளி, ஒரு நாளைக்கு வேலை செய்தால் 1 கூலி. ஆனா அந்த இடத்துல 300 வெள்ளிக்கு 300 காசுக்கு விற்கலாமே, அங்க உயர்ந்ததுன்னு சொல்லி இருக்கு. ஆனா அங்க 300 பணத்துக்கு விற்கலாமே. அப்ப என்ன அர்த்தம்? ஏறக்குறைய 1 வருடம் வேலை செய்தால் எவ்வளவு கிடைக்குமோ அந்த 1 வருடத்திற்குரிய வருமானம் சார்ந்ததான அந்த தைலத்தை ஆண்டவர் சிரசின் மேல் ஊற்றினார். சரி, அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, வீண் செலவா தெரிஞ்சது. உயர்ந்த விலைக்கு விற்கலாம், அத தரித்திரருக்கு கொடுக்கலாமே சொன்னாங்க. இது நியாயமா? உண்மையாகவே அத யார் சொன்னது? எந்த எண்ணத்துல சொன்னாங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. யார் சொன்னது அப்படின்னு சொன்னால், அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து. இந்த வார்த்தையை சொல்றது யாரு? யூதாஸ் காரியோத்து. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? அவனுடைய உணர்வு வெளிப்படுகிறது. அவன் உண்மையாகவே தரித்திரரை குறித்து அவன் சொன்னானா என்பதை பார்க்கும்போது 6ஆம் வசனம், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப விளங்குச்சா? இப்ப விளங்குதுங்களா உங்களுக்கு? இத சொன்னது யாரு? இது உண்மையான காரியமா, இது தங்கள் சுயநலமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, நாம் இந்த பாடத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்காக சிலர் ஏதோ செய்யறாங்க, அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். व्यसனம் கூடாது, முறுமுறுப்பு கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் அறிக்கையிடக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த உள்ளத்தில் சொல்லுகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆக நல்லதை பேசுங்க, நல்லதை யோசிங்க, முடிந்தா மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்க. தேவன் உங்களை பாராட்டுவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சீசனிடத்தில் காணப்பட்ட குணங்களைப் போல உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வேண்டாம். நல்ல நிலையில் மாறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாண்டவரே, நீங்க இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தெளிவாக்கும், நல்லதை புரிந்து கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.